கனிம வளங்கள் கொள்ளை போவதை தடுப்பது அதிகாரிகளின் கடமை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஆம் ஸ்ரீராம், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 8க்கும் மேற்பட்டோர் சட்டத்தை மீறி கல் குவாரிகள் நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத குவாரிகள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும், இது குறித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜெயபால் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது 8க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குவாரிகளை ஏன் தடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் ஆஜராகி நேரில் ஆய்வு செய்து 8 குவாரிகளில் 3 குவாரிகளை மூடிவிட்டோம், மற்ற குவாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் அதாவது கனிம வளம் என்பது அது இயற்கையின் சொத்து. அந்த கனிம வளங்களை யார் கொள்ளையடித்தாலும், சட்டவிரோதமாக யார் கொள்ளையடித்தாலும் அதை தடுப்பது அதிகாரிகளின் கடமை, பொறுப்பு. எனவே இது போன்ற சட்டவிரோத குவாரிகளை ஒருபோதும் செயல்பட அனுமதிக்க கூடாது. அவ்வாறு சட்டவிரோத குவாரிகளை செயல்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இயற்கை வளங்களை பாதுகாப்பது அனைவரின் கடமை என்று கூறி இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.